Good morning, Bhumi. I love you. I love you too. குட் மார்னிங்கோட சேர்த்து எனக்கு ஐ லவ் யூவும் சொல்லணும். No, no way. இதனால முடியாது, நான் செய்யவும் மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். சரி சரி, அப்ப கிளம்புங்க. சிவா பூர்ணியோட கல்யாணமும் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது என்ன சொல்லி தொலை. தினமும் நான் தான் உங்களை குளிப்பாட்டி விடணும். ஓ, தலையெழுத்து தலையெழுத்து. ஏய் ஏய் தைத்தக்கா தைத்தக்கா, ஏய் வெக்கப்பட்டதெல்லாம் போதும், கனவுல வாழாத சொல்லு. மத்தியானம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கணும். சாப்பிட்டியா பூமி தங்கம்? நீங்க சாப்பிடாம எப்பவாவது நான் சாப்பிட்டிருக்கேனாங்க? ஹேய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் உனக்கு நான் போனே பண்றேன். இன்னைக்கு நீ அனுப்பின கத்திரிக்காய் தொக்கு எவ்வளோ டேஸ்டா இருந்ததுன்னு தெரியுமா? உண்மையிலேயே ஐ லவ் இட், ஐ லவ் இட். உண்மையிலேயே உன் கையில அமிர்தம் இருக்கு தங்கம். பாராட்டினதெல்லாம் போதுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு தான் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சேன். ஆமா, ராத்திரி என்ன சமைக்கிற? ஐ மீன், என்ன டிஷ் பண்ண போறேன்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்களேன். நானே சொல்லவா? அப்படின்னா சப்பாத்தி முருங்கைக்காய் ஃப்ரை. நீங்களே சொல்லுங்களேன் மாமா. ஹலோ, நான் எதுவும் சொல்லல. அஞ்சாவது என்னன்னு சொல்லு சொல்லு. சாயந்தரம் நீங்க வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வரணும். என்ன சித்தி இது? நட்சத்திர போன் எடுத்து பேச மாட்டேங்கிறா. ஹனிமூனுக்கு போயிருக்காங்கல்லம்மா. இந்திய திருமண சட்டத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கணும்னு சட்டம் இல்ல. நேரம் வந்தா எல்லாம் தன்னால நடந்துரும்ல. சிச்சி சிச்சி, வாய் மூடு. இது கேட்டாலும் எனக்கு ஒரு எரிச்சலா இருக்கு. என் பொண்ணு செத்தாலும் சாவாலே தவிர அந்த ஐயோகியனோட இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா. அது இல்லம்மா,
கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. விளக்கு பக்கத்துல கற்பூரத்தை வச்சா என்ன ஆகும்? சும்மா இருக்குமா? பத்திக்கும். அதே மாதிரி 2 பேருக்கும் சரியான வயசு, புது இடம் வேற, அதுக்கேத்த மாதிரி குளிர் வேற. கதவை சாத்திக்கிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்மா? சித்தி, வாய மூட போறியா இல்ல திரும்பவும் 4 சாத்து சாத்தவா? ச்சே, நீ சொல்றது சீப்பான பொண்ணுங்களை பத்தி. ஆனா அங்க இருக்கிறது என் பொண்ணு நட்சத்திரா சித்தி. அதே மாதிரி பாடியும் டீஹைட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 3 hours ஒன்ஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸை எங்க ஸ்டாஃப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்க கோமால இருந்து வெளியே வர வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. நீங்க பேஷண்ட்டை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏதாவதுனா நைட் டைம் எங்க ஸ்டாஃப்ஸை அலர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஹோப் ஷீல் பி ஆல் ரைட். எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? அம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாமா. என்னடி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? இவங்கள பார்த்து நம்ம பயந்தா இவங்கள விட கீழ்த்தனமான ஆளுங்க வந்து நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவாங்க. நீ வா, நான் தான் இருக்கேன்ல. அம்மா, பூரி பூரி பூரி, அம்மா அது நீ வந்து சும்மா இரு. பூரி, அடியே பூரி, எங்க இருக்க? என்னடி எல்லாரும் இருக்காங்க, நீ எங்க இருக்க? இங்க இருக்கேன். என்ன அவுத்து விட்ட எரும மாடு மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்க? பூர்ணி, சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம என்ன பேச்சு இதெல்லாம்? நான் உன்னை இப்படித்தான் வளர்த்திருக்கனா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற இங்கேதான் கூட உனக்கு இல்லையா? போதுமா, நாம அப்பப்ப இப்படி இறங்கி போறதாலதான் இதோ இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிக்கறாங்க. நீ என்னடானா கோவில்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிக்கிற? உன் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு அடிச்சிருக்காளாம். எதுக்கு பூரி? எதுக்கு என் பொண்ணு நீ அடிச்ச? அடிச்சேன்னு சொல்லிருக்கா. நான் எதுக்கு அடிச்சேன்னு உங்க பொண்ணு சொல்லவே இல்லையா? என்ன பிந்து சொல்லலையா? ஏய், அவளை எதுக்கடி கேக்குற? நான் தான் உன்னை கேக்குறேன்ல. சொல்லு, எதுக்கு அடிச்ச? நான் எத்தனை பேர் முன்னாடி அடிச்சனோ அவங்க எல்லார் முன்னாடியும் உங்க பொண்ணு ஓடி வந்து எங்க சிவாவை கட்டி பிடிச்சிட்டு நின்னா.